நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ஜோவிதாவை பற்றி எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஜோவிதாவை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஜோவிகா அப்படின்னு பேரை கேட்டதுமே நிறைய பேருக்கு வனிதா அவர்களுடைய மகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோவிகா இருந்தாங்க அவங்கள அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கிடையாதுங்க. தம்பில் இருக்க லிவிங்ஸ்டன் அவர்களுடைய மகள் தான். ஸோ இவங்கள நிறைய சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பூவே உனக்காக அப்படின்ற சீரியல் மூலயமா அறிமுகமாகி அருவி இப்போ மௌனம் பேசியதே அப்படின்ற சீரியலில் துளசியாக வள வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் எனக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படியே உள்டாவாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஜோவிதா லிவிங்ஸ்டன் இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இவங்களை பார்க்கும் போதே கொஞ்சம் ரக்கடாக இருப்பாங்க. நிறைய பேர் இந்த பொண்ணு திமிரு பிடிச்ச பொண்ணும் அப்படின்ற மாதிரியா இவங்களுடைய ஃபோட்டோஸ் இவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு ஒரு குட் ஆர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபேமிலி மட்டும் இருந்தால் போதும். என் ஃபேமிலி மட்டும் இல்லை, அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் மூலயமா ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்காங்க இந்த சொசைட்டி கூட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் அவங்களுடைய மனைவிக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சாம் சமீபத்தில். இந்த ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தையே புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம். லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு கிட்டாரிஸ்டாக இருந்திருக்காரு. நிறைய கிளப்ல கிட்டார்லாம் வாசிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் தான் இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காரு. இவரை பார்த்து தான் அவங்களுடைய மகளுக்கும் பாடல்ல ரொம்ப ஒரு அதீத காதலும் வந்திருக்கு. இந்த காதலை இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா பி சுசிலா அவர்கள் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆமாங்க, சமீபத்தில் லிவிங்ஸ்டனோட ஃபேமிலியும் சேர்ந்து எல்லாருமே சுசிலா அம்மாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ சுசிலா அம்மாவை முன்னாடி இவங்க பாடினது மட்டும் இல்லாமல் ஒரு சில பழைய பாடல்களை ரெஃபர் பண்ணாங்களாம். இதெல்லாம் கற்றுக்கோமா, கண்டிப்பாக ஸ்ருதிலாம் உனக்கு கரெக்டாக வந்துடும், நீ அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தீவிரமான ரசிகராம். இதெல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு. சொல்ல போனா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இவருக்கு அண்ணனாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, இவங்களுடைய மனைவி அதாவது ஜோவிதா அவர்களுடைய அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்துல இவங்க குடும்பமே அதிர்ச்சியில இருந்த சமயத்துல கூட இந்த விஷயம் எப்படியோ சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தெரிஞ்சு சர்ஜரிக்கு மட்டும் 25 லட்சம் கொடுத்தாராம். அவர் பார்த்தீங்கன்னா சைலண்டா நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. அதாவது இவரை கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்காரு. என்ன நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எனக்கு நியூஸ் வந்தது, நீ இந்த காசைப்படி அப்படின்னு கொடுத்தாராம். ஐயோ எனக்கு வேண்டாம், எதுக்கு நான் காசெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இவரும் கேட்டிருக்காரு. அதுக்கு ரஜினி சார் சொன்னார்னா, ஏன்னா உன்னுடைய அண்ணா புரியுதா, அதை நீ என்னைக்குமே மறந்துடாத, அண்ணன் கொடுக்கறத வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்களாம் அந்த ஒரு மொமெண்ட். ஸோ அந்த அளவுக்கு ரஜினி சார் இவருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ரொம்பவே சின்ன சின்ன உதவிகள்ல இருந்து பெரிய பெரிய உதவி வரைக்கும் அவரு செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த விஷயங்கள் வெளியே வரல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த 3 மாசத்துல அவங்க அருவி சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்களாம். இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வரும்போது இவங்க ரொமான்ஸ் சீன் பண்ணணுமாங்க. அதாவது நடிக்கிறது உங்களுக்கெல்லாம் என்னப்பா, நடிகர்கள் நீங்களாம் ஜாலியா சுத்துவீங்க, உங்களுக்கு தேவையானது சாப்பிடுவீங்க, வாங்குவீங்க அப்படின்னு சொன்னாலுமே உடல் அளவுல பண்ற வேலைகளும் மனதளவில் பண்ணுற வேலைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா வேலைகளும் கஷ்டங்கள் இருக்குது. அதே மாதிரி நடிப்புலையும் கஷ்டம் இருக்குது. அதை அழும்போது நம்ம சந்தோஷமான மூடில் இருந்தால் அங்கே அழுது காட்டணும், நம்ம சோகமான மூடில் இருக்கும்போது அங்கே சந்தோஷமாக சிரிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், பர்சனலான விஷயங்களை அந்த கேமரா முன்னாடி காட்டக்கூடாது. இப்படி மைண்டை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, மனசை கண்ட்ரோல் பண்ணி கேமரா முன்னாடி ஆடியன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதை நானாக சொல்லலைங்க, ஜோவிதாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க ஆல்ரெடி கலாசல் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அதில் ஹீரோயினை மட்டும் இல்லாமல் சிங்கராகவும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்களுடைய சிஸ்டர் இவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசவே மாட்டாங்களாம். இவங்களுக்கு கேமரானா ரொம்ப பிடிக்குமா, அவங்களுக்கு கேமரா முன்னாடி வர பிடிக்கவே பிடிக்காது. கூட்டம்னா சுத்தமே ஆகாதாங்க. பிபிஏ முடிச்சிருக்காங்களாம், இப்போ எம்பிஏ பண்ண போகிறாங்களாம், மலேசியாவுக்கு போக போகிறாங்களாம். ஸோ இப்படி படிப்ஸாவே சுற்றிட்டு இருக்காங்க அவங்க.
இவங்க சுமாராக தான் படிப்பாங்களாம். ஒரு பாயிண்டில் ஸ்கூல்லலாம் அவங்க அப்பா பேரை சொல்லி தான் திட்டுவாங்களாம். நீ எவ்வளோ பெரிய ஆக்டருடைய பொண்ணு, நீ என்ன மக்கு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களாம். ஸோ இப்படி தான் இவங்க வந்து எதுக்கு நம்ம படிக்கலை, நம்மளை திட்டலாம், எதுக்கு அப்பா பேர்லாம் வந்து வச்சு திட்டணும் அப்படின்ட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்களாம். அதே மாதிரி நடிப்பு மேலேயும் சரி பாடுறதுக்கும் ஆசைகள் இவங்களுக்கே தானாக வந்ததே தவிர இவங்க அப்பா போயிட்டு நீ நடிக்கணும், இப்படி நடிக்கணும், அப்படி நடிக்கணும்னு எதுவுமே சொன்னது இல்லையா. சொல்லப்போனால் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு இவங்க நடிக்கிறதே பிடிக்கவே இல்லையா. அண்டு சீரியலில் இவங்க நடிக்க போகணும் அப்படின்னும் போது சொசைட்டி வந்து இவங்களை ரொம்பவே வந்து என்ன சீரியலில் நடிக்கிற பட வாய்ப்புலாம் வரல, ஏன் படத்தில் நடிக்கக்கூடாது, இது போல் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு இவங்களை பர்சனலாக நிறைய அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்களாம். அதனால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து தான் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு பூவே உனக்காக சீரியலில் கீர்த்தி அப்படின்ற கேரக்டரில் இவங்க சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. கீர்த்தி அண்ட் கதிர் அந்த பேர் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து ஒன்று கைக்கு வந்து நழுவி போயிடுச்சு அப்படின்னா அது அலைகள் ஓய்வதில்லை பார்ட் 2. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாரு பார்ட் 1ல். அந்த படத்தை பார்த்துட்டு பார்ட் 2 எப்போ வரும்ன்ட்டு நிறைய பேர் ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லலாம். அப்போது இவங்க ஒரு ஈவெண்ட்டில் பார்த்துட்டு பாரதிராஜா அவர்கள் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை நடிக்க வச்சே ஆகணும் சார் அப்படின்ட்டு எவ்வளோ போயிட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்தது. இது ஒரு ரூமர்ஸ் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் பரவுனாலும் இது ரூமர்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத யோபிதாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எல்லாருமே நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னாலே கமல் சார், ரஜினி சார் இவங்கள தான் நம்ம சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நடிகர், அதாவது பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது ஊர்வசி மேம் தான். அவங்களுக்கு எந்தெந்த நுணுக்கங்களை எப்பப்போ எப்படி காட்டணும், எந்த எக்ஸ்பிரஷன் எந்த இடத்துல கொடுக்கணும், இது எல்லாமே தெரியும். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன்ட்டு ஆர்ஜே பாலாஜி சொன்னார். ஆனால் அவருக்கு மட்டும் இல்லைங்க, ஜோவிதாக்கும் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கைடர் எல்லாமே ஊர்வசி மேம் தானாம். இவங்க அம்பிகா மேம் கூட சேர்ந்து தான் அறிவித்தல நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு நிறைய ஐடியா கொடுத்தது, ரெஃபரன்ஸ் பண்ணது எல்லாமே ஊர்வசி மேம் தானாம். ஸோ இவங்க அவங்கள ஆன்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அவங்களுடைய அப்பா லிவிங்ஸ்டன் அவர்களுக்கும் எடுத்ததும் பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வரல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிறைய, அதாவது சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்ததுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் வாய்ப்புகள் வரதும் ரொம்ப கம்மி. வந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க கிடைக்கிற ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு வெள்ளித்திரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரியணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மௌனம் பேசியதே சீரியல் துளசி அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.